VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. சென்னை பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மெட்ரோ சேவையை தொடங்குவதற்கான தேதியை நிர்ணயிக்க மத்திய அரசுக்கு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், இந்த தாமதத்திற்கு என்ன காரணம், பின்னணியில என்ன சொல்லப்படுது? விக்னேஷ், சென்னை பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட திட்டத்தில் முதலாக நிறைவேற்றக்கூடிய பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி வரையிலான 14.6 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில இதுவரை திட்டம் தொடங்கப்படாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழித்தடத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதமே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தார். பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததை தொடர்ந்து மே மாதத்தில் முழுமையான அனுமதியும் கிடைத்தது மத்திய ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்திலிருந்து. இதையடுத்து சேவையை தொடங்குவதற்கான தொடக்க விழா தேதியை நிர்ணயிக்குமாறு மத்திய அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வைத்தும் இதுவரை சிறப்பு விழா தேதி அறிவிக்கப்படவில்லை. முதலில் 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் சேவை தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில் பின்னர் கடந்த மார்ச் மாதமாக மாற்றப்பட்டது. புதிய அனுமதியின்படி பூந்தமல்லி போரூர் இடையே மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் போரூர் வடபழனி இடையே மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில்கள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 10 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒருபுறம் இருந்தாலும் ஆலம்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாலிகிராமம், அதேபோல பவர்கஸ் மற்றும் சாலிகிராமம் என 6 நிலையங்களில் கட்டுமான பணிகள் நிறைவடைவதால் அவை தற்காலிகமாக செயல்படாது என்றும், முதல் கட்டமாக பூந்தமல்லி பைபாஸ் முதல் போரூர் சந்திப்பு வரை உள்ள 10 நிலையங்களும் வடபழனி நிலையம் மட்டுமே பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மேற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் இன்னும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்தால் தற்பொழுது 90 நிமிடங்கள் ஆகும் ஐயப்பந்தாங்கல் வடபழனி பயண நேரம் தற்பொழுது 45 நிமிடங்களாக குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் மத்திய அரசு வலியுறுத்தக்கூடிய வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான தேதியை நிர்ணயிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினீத் சரவணன். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.